பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உலக பாலியல் நல தினம், ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு 5 நாட்கள் கண்காட்சி. சென்னை வடபழனியில் உள்ள ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையம் டாக்டர் காமராஜ் ஆண்களுக்கான சிறப்பு மருத்துவமனை சார்பில் செப்டம்பர் 4 உலக பாலியல் நல தினம், ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு சிறப்பு கண்காட்சி 5 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியை தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். உடன் டாக்டர் பி காமராஜ் மற்றும் டாக்டர் ஜெயராணி காமராஜ் இருந்தனர். அப்போது பேசிய டாக்டர் டி காமராஜ், கண்காட்சி 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் என்றார். இதில் பாலியல் நலம், குழந்தையின்மை பிரச்சினை, ஆண்மை குறைவு தொடர்பான விழிப்புணர்வு கண்காட்சியோடு ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெறுகிறது. உலக அளவில் சர்க்கரை நோயின் தலைநகராக இந்தியா வந்துவிட்டது. சர்க்கரை நோயாளிகளில் 50% பேர் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைப்பதில்லை. இதனால் 60% பேருக்கு ஆண்மை குறைவு ஏற்படுகிறது. நவீன மருத்துவ உலகில் மாபெரும் ஹீரோவாக வந்து மக்களின் தீராத நோய் பாதிப்புகளில் இருந்து காப்பாற்றி வருகிறது ஸ்டெம் செல். இது உலக அளவில் முழுமையான ஆரோக்கியத்தை வழங்கும் அதிசய கண்டுபிடிப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நமது மரபணுவில் தேவையான மாற்றங்களை ஏற்படுத்தி மனிதனின் ஆயுள் காலத்தையும் இதனால் அதிகரிக்க முடியும். பெண்கள் செயற்கை முறையில் கருத்தரிப்பு தோல்வியடைந்தால் இயற்கையான முறையில் தாய்மை பேறு அடைய இந்த ஸ்டெம் செல் சிகிச்சை உதவுகிறது. இவை தவிர மூட்டு தேய்மானம், தண்டுவட காயங்கள், விளையாட்டு காயங்கள், நாள்பட்ட ஆறாத புண், மனவளர்ச்சி குறைபாடு, மார்பக அளவு அதிகரிப்பு, நோய் எதிர்ப்பு குறைபாடுகள், குடல் அலர்ச்சி பாதிப்புகள், புற்றுநோய், இதய நோய், மதுவுக்கு அடிமை உட்பட எல்லா நோய்களுக்கும் எளிய தீர்வை வழங்குகிறது இந்த ஸ்டெம் செல் என்றார். கண்காட்சியில் சுமார் ரூபாய் 4000 மதிப்பிலான இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இப்போது எந்தவிதமான நோய்களுக்கும் ஸ்டெம் செல் மூலமாக நிவாரணம் கிடைக்க ஆரம்பித்துள்ளது மிகவும் வரவேற்புத்தக்கதாகும். மாண்புமிகு இளைஞர் நலன் அமைச்சர் அவர்கள் சென்னை மாநகராட்சியிலே மழையை எதிர்கொள்வதற்கான பணிகளுடைய மீளாய்வு கூட்டம், ரெவியூ மீட்டிங் ஏற்பாடு செய்திருந்தால் அங்கே சென்று விட்டு இங்கு வருவதற்கு தாமதமாகிவிட்டது. உங்கள் அனைவரிடமும் நான் அதற்கான மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். As my sister has rightly pointed out, அவங்க சொன்ன மாதிரி இந்த நாள் ஆகாஷ் ஃபெர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் காமராஜ் ஹாஸ்பிட்டல் ஃபார் மென்ஸ் ஹெல்த், இந்த மருத்துவமனையினுடைய ஒரு சரித்திரத்தில் பொறிக்கப்பட வேண்டிய நாள். ஏனென்றால் தங்கை சொன்னதை போல எது மருத்துவத்துறையிலே முதலில் நிகழ்ந்தாலும், எந்த முக்கியமான கண்டுபிடிப்பு என்றாலும் அதை தன்னுடைய மருத்துவமனையில் டாக்டர் ஜெயராணி ஆகட்டும், டாக்டர் காமராஜ் ஆகட்டும், நிவேந்தா ஆகட்டும் முதலில் கொண்டு வர வேண்டும் என்பதில் முனைப்போடு இருப்பவர்கள். எம்பி என்று சொன்னார்கள், நான் விருதுநகரை சார்ந்தவள் என்று சொன்னார்கள். ஒன்னு அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. அவங்களும் நானும் ஸ்கூல்ல எனக்கு அவங்க வந்து தங்கச்சி 1 year ஜூனியர், அதனாலதான் 50 வருஷமா தெரியும்னு சொன்னாங்க. சத்திரிய மகளிர் மேல்நிலை பள்ளியில 2 பேரும் ஒன்னா படிச்சோம். தட்ஸ் வை ஷீ இஸ் அ ஃபேமிலி டு மீ. என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தி என் சகோதரி. இது மாதிரியான மிக மிக புதுமையான விஷயங்கள் மருத்துவ உலகிற்கு மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான விஷயங்களை அறிமுகப்படுத்தும் பொழுதெல்லாம் அக்காவை வைத்து துவங்குவது என்பது அவனுக்கு மிக மிக மகிழ்ச்சிகரமான ஒன்று. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மிக முக்கியமான எக்ஸிபிஷனை துவங்கி வைப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கீழே அவர்கள் ஸ்டெம் செல் தெரப்பி என்றால் என்ன, மிக முக்கியமாக செக்ஷுவல் ஹெல்த் என்றால் என்ன என்பது குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக வைத்திருந்த அந்த பதாகைகளை, போட்டோகிராஃப்ஸ் எல்லாவற்றையும் நான் பார்வையிட்டேன். இப்போ ஸ்டெம் செல் தெரப்பி ஐ டிட் a little bit of research. ஆனா எனக்கே இவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் புதுமையா இருந்தது. ஸ்டெம் செல் தெரப்பி அண்ட் செக்ஷுவல் ஹெல்த்ல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா the progress in stem cell research has been remarkable. As of 2024 1500க்கு மேற்பட்ட கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து உலகளாவிய அளவிலே இதிலே நடந்திருக்கின்றது. மிக முக்கியமா இது எதுக்கு உதவி பண்ணுது அப்படின்னா, நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் சச் அஸ் பார்க்கின்சன்ஸ் அண்ட் அல்சைமர்ஸ்க்கு இந்த ரீஜெனரேட்டிவ் தெரப்பி உதவி பண்ணுதுன்னு நான் படித்தேன். யூனிவர்சிட்டி அண்ட் தமிழ்நாடு பயோடெக்னாலஜி இனிஷியேட்டிவ் வந்து இதுல ரொம்ப முக்கியமான பங்கு வைத்திருக்கு. செப்டம்பர் 4 உலக பாலியல் நல தினம். பாலியல் பற்றிய விழிப்புணர்வு, அதை தொடர்ந்து
ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினம் வருது. இரண்டையும் இணைத்து பாலியல் நல கண்காட்சி, அதோட ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சி இரண்டும் சென்னையில் உள்ள டாக்டர் காமராஜ் ஹாஸ்பிட்டல் வடபழனியில் இருக்கக்கூடிய நம்பர் 57 நூறடி சாலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில 5 நாட்கள் தொடர்ந்து நடக்குது. செப்டம்பர் 4, செப்டம்பர் 5, 6, 7, 8 ஞாயிறு இரவு 8 மணி வரைக்கும் நடக்கும். இலவசம். காலை 7 முதல் இரவு 8 மணி வரைக்கும் முழுமையாக இருக்கும். மருத்துவர்கள் அவங்க வர்றவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. ஏதாவது கவுன்சிலிங் இதை பற்றி பேசணும், குழந்தையின்மை அல்லது ஆண்மை குறைவு, பாலியல் பிரச்சனைகள், அதே மாதிரி மூட்டு பிரச்சனைகள், ஆர்த்தோ அழகியல், பாலியல், நரம்பியல், எலும்பியல், இப்படி இந்த விஷயங்கள் சம்பந்தமாக, அதை தவிர ஸ்டெம் செல் பற்றிய பல்வேறு கருத்துக்கள், இதை பற்றி அவங்களுக்கு ஏதாவது தெளிவு வேணும், யாராருக்கெல்லாம் ஸ்டெம் செல் பயன்படும்னு தெரியணும் அப்படின்றவங்க இந்த கண்காட்சிக்கு வந்து தெரிந்து கொள்ளலாம். ரெண்டாவது, ஒரு விஞ்ஞானத்தினுடைய மிகப்பெரிய பாய்ச்சல் எதிர்காலத்துல 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து ஸ்டெம் செல், இன்னொன்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ரெண்டும் தான் உலகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. அதுல ஒரு துறை தான் இந்த ஸ்டெம் செல். இதுல பல்வேறு புதிய சிகிச்சை முறைகள் மாறிடுச்சு. வர்றவங்க வந்து இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். சாதாரண மக்கள் வந்து இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, வர்றவங்களுக்கு ஒரு 4000 அளவுக்கான ரூபாய்க்கான சில டெஸ்டுகள் இலவசமாக பண்ணப்படும். மருத்துவர்களுடைய கவுன்சிலிங், எக்ஸ்பர்ட்டோட கவுன்சிலிங் இலவசம்.